என்ன கிழிச்சாங்க அப்படின்னு ஒரு டேஷ் போட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. கிழிச்சாங்கன்னு கேக்குறாரு. பீஃப் அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லாம நான் தான் சொல்றேன் கிழிச்ச கையை தான் காட்டுறது, என்ன கிழிச்சிங்கன்னு தான் கேக்குறாரு. அதாவது என்னன்னா ஒரு பொறுப்பான முதலமைச்சரா விஜய் சார் வந்து பலர் வந்து ரோல் மாடலா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. நான் அப்படி அதே பேராமீட்டரை உங்க மேல நான் வைக்கட்டுமா? ஒரு நெறியாளர்னா இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், நான் உங்க மேல பேராமீட்டர் இருக்கலாமா? இது உங்க ஸ்டைல், இது உங்க சேனல், இதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லதான் நான் வந்திருக்கேன். நீங்க அவரை மாதிரி பேசணுமா, நீங்க இவரை மாதிரி பேசணுமா? மக்களுக்கு உண்மையை பேசணும், மக்கள்கிட்ட ஒரு கருத்து எடுத்து சொல்லணும், இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கணும். நீங்க அப்படிதான் பேசணும்னா காமராஜர் எப்படி செந்தமிழ் பேசுவாரா? மாட்டாரு. ரகடா இருக்கும் லாங்குவேஜ். அண்ணா செந்தமிழ் பேசுவார், ஆனா உண்மையை பேசுவார். கலைஞர் செந்தமிழ் மட்டும் பேசுவார். ஜெயலலிதா அத்தாரிட்டியா பேசுவாங்க. எதுக்குங்க ஃபாலோ பண்ணணும்? எங்க ஸ்டூபிடா போயிட்டு இருக்கு இன்டர்வியூ, ஸ்டூபிடா போயிட்டு இருக்குங்க. எதுக்குங்க ஃபாலோ பண்ணணும்? என்ன கேள்வி நான் கேக்குறேங்க? என்னங்க இதுல என்ன உங்களுக்கு தப்பு? எனக்கு புரியவே இல்லை, உங்க லாஜிக் எனக்கு புரியல. நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இன்டர்வியூல? விஜய் சார் என்ன ட்ரை பண்றாரு? ஒரு தெளிவா உங்க ஹர்ட் ஆகாத மாதிரி உங்களை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. இது என்ன பண்ணணும்? எடப்பாடி அவர்களை காலில் விழுந்தாரு துணை முதல்வர், பதிலுக்கு அவர் இவர் ஒன்னு சொன்னாரு. ஒருத்தர் பேசுற அநாகரிகத்துக்கு நீங்க இவர் கம்பேர் பண்ணவே முடியாது. முதல்ல இவர் ஸ்டைல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி பிடிக்கிற மாதிரி பேசுறாரு. யூ cannot judge these things. இந்த இடத்துல செந்தமிழ்ல பேசின அண்ணா பெரியவரா, ரகடா பேசின காமராஜர் பெரியவரா, இல்ல போய் பேசுற வேற ஒரு தலைவர் பெரியவரான்னு கேப்பீங்களா? அவுட்கம் கவர்னன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்கன்ற. இப்படி பேசினாரு, சட்டை கருப்பு கலர் போட்டு வந்தாரு, பேண்ட் ப்ளூ கலர் போட்டு வந்தாரு. வாட் சார்ட் ஆஃப் கம்பேரிசன் இஸ் திஸ்? டோட்டலி சென்ஸ்லெஸ். இது இல்லங்க உங்க வேலை. உங்க வேலைன்றது கதறதா இருந்தா தனியா உட்காந்து பிளாக்ல கதறுங்க. என்கிட்ட கேக்குறீங்கன்னா ஒரு பதில் கேளுங்க, அந்த பதில் நான் சொல்றேன்.